ஜெம் துளிகள். பெருங்களத்தூர் அருகே அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனம் சார்பில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சென்னையில் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்களின் சார்பில் நெடுங்குன்றம் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இணைந்து வண்டலூர் ஓட்டேரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்களின் செயலாளர் டாக்டர் தேவானந்த், அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஜெயா, துணை முதல்வர் திருப்பதி, பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் தயாளன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாண்டுரங்கன், உடற்கல்வி ஆசிரியர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் ஆபத்தான நிலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தால் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் அச்சமடைந்துள்ளனர். திருவாரூர் தர்மகோவில் தெரு பகுதியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இதுவரை சரி செய்யாமல் சிதிலமடைந்துள்ளது. இந்த அங்கன்வாடி மையத்திற்கு தினமும் 20 குழந்தைகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக அப்பகுதியில் கூலி வேலை செய்து வரும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் மட்டும்தான் இங்கு வந்து செல்கின்றனர். குழந்தைகளின் நலன் கருதி ஆபத்து ஏற்படும் முன் அங்கன்வாடி மையத்தை சரி செய்து அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் தர்மகோவில் தெரு. இங்கே வந்து அங்கன்வாடி இருக்குது. கஜா புயலில் எல்லாமே இடிஞ்சிருச்சு. இது யாருமே பார்க்கவும் இல்லை, சரி பண்ணவும் இல்லை. நிறையா குழந்தைங்க இங்கே இருந்து வராங்க. யாருக்குமே உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. என் குழந்தை கூட இப்போ இங்கே தான் பார்க்குது. அதுக்கு நான் துணிஞ்சு அனுப்பணுன்னா அதை சரி பண்ணிதாங்க. மாவட்டன்றாங்க தான். மொடக்குறிச்சியில் வணிகர் சங்கங்களின் சார்பில் வியாபார கடை உரிமம் நலவாரிய உறுப்பினர்களுக்கான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை, தமிழ்நாடு அரசு வணிக வரித்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை சார்பில் வணிகர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாவட்ட தலைவர் ஜோசப் தலைமையில் மொடக்குறிச்சி அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது. இதில் வணிகர்களுக்கு நலவாரிய அட்டை பெறுவதற்காகவும் வியாபார கடை உரிமம் சான்றிதழ் பெற தேவையான ஆவணங்கள் வியாபாரிகளிடம் பெறப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட தலைவர் ஜோசப் கூறியபோது, உணவு பாதுகாப்புத்துறை மூலம் புதுப்பித்தல் 2013ஆம் ஆண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபாய் என்று வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தற்போது 20 லட்சம் ரூபாய் மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த முகாமில் மொடக்குறிச்சி காவல்துறை ஆய்வாளர் தீபா, மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடாச்சலம், துணை செயலாளர் ஜேசுராஜ், மாவட்ட பொருளாளர் பரமசிவம் மற்றும் ரவி, அப்புக்குட்டி, ஐகோட் துரை, ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் டாக்டர் அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர். டாக்டர் அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்துல் கலாம் நற்பணி அறக்கட்டளை சார்பில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் பொதுமக்களுடன் பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் ரங்கநாதன், செயலாளர் முனுசாமி, பொருளாளர் நிர்மல், கௌரவ ஆலோசகர் மணிவண்ணன், கலைமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் ரங்கநாதன் கூறும்போது, அப்துல் கலாம் நற்பணி அறக்கட்டளை கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும், அறக்கட்டளையின் மூலம் மரம் நடுதல், வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கான உதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய 90வது பிறந்தநாள் விழாவை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி அறக்கட்டளை சார்பாக மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு தம்பி ரங்கநாதன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு பெரிய இளைஞர் படையே பல நற்பணிகளை இந்த பகுதியிலே செய்து வருகிறார்கள். குறிப்பாக கரோனா அலை வந்த பொழுது கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியோர்களுக்கு மற்றும் தேவையான அனைவருக்குமே அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார்கள். ஆற்காடு ஒன்றியத்தில் 21 வயது பட்டதாரி இளம்பெண் ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்தது.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு ஒன்றியத்தில் 2வது வார்டு தேர்தலில் கூட்டுத்தாக்கு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான தீபிகா போட்டியிட்டு 1200 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழக முதலமைச்சர் அறிவித்த அனைத்து திட்டங்களும் தங்கள் கிராம பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிட பாடுபடுவேன். தங்கள் பகுதி மக்கள் எந்த நேரமும் தங்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை தம்மிடம் தெரிவிக்கலாம். அதனை உடனடியாக தமிழக அரசிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க பாடுபடுவேன். இந்த தேர்தலில் தமக்கு வாய்ப்பு வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். ஆற்காடு ஒன்றியம் கூட்டுத்தாக்கு ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுத்த அனைத்து மக்களுக்கும் என் நன்றிகள். Behind every great daughter, there is a truly amazing dad. அதுபோல் அப்பா, இந்த கிரேட் சக்ஸஸ்க்கு ரீசன் அப்பா வந்து அரப்பாக்கம் லைட்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர். அவர் மக்களுக்காக சிறப்பாக செய்து மக்களின் தேவைகள் அனைத்துமே உடனுக்குடன் நிறைவேற்றினார். அதுபோல் நானும் வந்துட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்துமே உடனுக்குடன் செய்து அவர்களை மகிழ்விப்பேன். இந்த இளம் வயது எனக்கு 21 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு இந்த இளம் வயதில் வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் திரு அண்ணன் காந்தி அவர்களுக்கும் என் நன்றிகள். இப்போது தமிழக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 500 வாக்குறுதிகள் சொன்னாங்க. இந்த வித்தின் இந்த 6 மந்த்ஸில் வந்து 200 வாக்குறுதிகள் வந்து அவங்க நிறைவேற்றினாங்க. அதுபோல் பல திட்டங்கள், இந்த திட்டங்கள் அனைத்துமே மக்களிடையே கொண்டு சேர்ப்பேன். திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் சரஸ்வதி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் அமைந்துள்ள மகா சரஸ்வதி ஆலயத்தில் சரஸ்வதி பூஜை விழா ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதையொட்டி இந்த ஆண்டும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கொண்டாடப்பட்டது. இந்தியாவிலேயே சரஸ்வதிக்கு என்று தனி கோயில் அமைந்துள்ள கூத்தனூரில் ஒட்டக்கூத்தன் எனும் தமிழ் கவிஞனுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கப் பெற்று ஒட்டக்கூத்தன் வழிபட்டதால் கூத்தனூர் என்று அழைக்கப்பட்டதாக வரலாற்று சிறப்புடையது. நவராத்திரி விழாவினையொட்டி 12 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிலையில் 9வது நாளான சரஸ்வதி பூஜை அன்று பாத தரிசனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா போன்றவற்றை சரஸ்வதி அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். சேலத்தில் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு எழுத்து அறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு கற்பித்தலை தொடங்கினர். விஜயதசமி நாளில் கல்வி கற்க தொடங்கினால் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் குரங்குசாவடி பகுதியில் உள்ள ஐயப்பன் திருக்கோயில் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு சரஸ்வதியை வழிபட்டு தங்கத்தில் தேன் தொட்டு குழந்தைகள் நாக்கில் வைத்து அரிசியில் தமிழ் முதல் எழுத்துக்களை எழுதினர். இந்த வித்யாரம்பம் நிகழ்வில் சேலம் மாவட்டத்தில் இருந்து திரளான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு கல்வி கற்றலை தொடங்கினர். இதேபோல சேலம் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கோவில்களில் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அனைத்து கோவில்களும் வார இறுதி நாட்களில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக வழிபாட்டு தலங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மூடப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று குறைந்து வருவதால் புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு நேற்று அறிவித்தது. அதன்படி வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கோவில்களை திறக்கவும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் காலை 6 மணிக்கே கோவில்களில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு காமாட்சியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று வழிபட்டனர். இதேபோல் ஏகாம்பரநாதர் கோவில், அத்திவரதர் பெருமாள் கோவில் என அனைத்து கோவிலிலும் பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேவி குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சேத்துவண்டை பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற மகாலட்சுமி வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சேத்துவண்டை பஞ்சாயத்து தலைவராக மகாலட்சுமி சரவணன் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். பின்னர் விளைநிலங்களுக்குள் சென்று விவசாயிகளின் கால்களில் விழுந்து வாக்கு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து காவேரி கூட்டு குடிநீர் கிடைக்க முயற்சி எடுப்பதாக கூறினார். அப்போது பஞ்சாயத்து தலைவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். பஞ்சாயத்துக்கு ஊராட்சி தலைவராக ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு இப்போ வெற்றி பெற்று இங்கே மக்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் ஜெயிச்சு இந்த ஊர் மக்களுக்காக என்னோட பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எங்களோட கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஆழ்துளை கிணறு அமைச்சு அது மூலயமா
ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து தண்ணி அவங்களுக்கு வரும் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து மின்சார வசதி. கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி தடுப்பணையில் இருந்து அரசு அனுமதியுடன் விவசாயிகளே நேரடியாக தண்ணீரை திறந்துவிட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி தடுப்பணையில் இருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை கால்வாய் மூலம் 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் 2ஆம் போக நஞ்சை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் அரசுக்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று 2ஆம் போக நஞ்சை சாகுபடிக்காக கொடிவேரி அணையில் இருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால் மூலம் பாசனத்திற்கு 15/10/2021 முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று கொடிவேரி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுவரையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டு மதகிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்காக திறந்துவிடுவது வழக்கமாக இருந்த நிலையில் எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் விவசாயிகளே நேரடியாக தண்ணீரை திறந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஆர்வமுடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆடி மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி 14 வாரங்கள் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் விழா கோலம் பூண்டிருக்கும். கொரோனா தொற்று காரணமாக ஆடி மாதம் முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டது. இதையடுத்து இன்று முதல் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லலாம் என்று அரசு அறிவித்த நிலையில் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்கள் ஆர்வமுடன் வழிபட்டு வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசங்கள் அணிய அறிவுறுத்தப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் புதிய சூப்பர் மார்க்கெட் கடையை திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி திறந்து வைத்தார். சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலையில் புதிதாக அமைந்துள்ள SSR சூப்பர் மார்க்கெட் புதிய கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார். அதன்பின் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சேகர், பெருங்களத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் புகழேந்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அப்துல் கலாம் பிறந்த நாளை நினைவூட்டும் வகையில் கடைக்கு வந்த சுமார் 500 பேருக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் SSR குழும தலைவர் சாய் சரண் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவி ஆர்த்திகாவை மாவட்ட ஆட்சியரிடம் வாழ்த்து பெற்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்திகாதீசன் என்ற மாணவி ரத்னகிரி பகிரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்திய அளவில் APJ அப்துல் கலாம் ட்ரஸ்ட் பவுண்டேஷன் மூலம் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இதில் ஆர்த்திகா தாஸின் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசு பெற்றார். இதனையடுத்து மாணவி ஆர்த்திகா தாஸின் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் இந்தியா நிர்வாகிகள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாணவி ஆர்த்திகா தாஸினை மாவட்ட ஆட்சியர் மென்மேலும் வளர்ந்து எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வாழ்த்து தெரிவித்தார். Good morning everyone. I am Artika Das in 11th standard studying in Ratnagiri Bhagirathan Metric Higher Secondary School. First of all, thank you so much Vivek Anna who has given a wonderful opportunity to meet our district collector Mr. Bhaskar Pandiyan sir, who have appreciated me a lot. He had also given a motivational speech which has inspired me to work a lot. இன்னைக்கு வந்து அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். இளைஞர்களாகிய நாம் வந்து அப்துல் கலாமுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம்? அவர் வந்து இந்தியா 2020 வந்து கனவு கண்டாரு. அதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு பங்கை நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த நாடு வந்து நம்மளுடைய நாடு, நம்மது இந்தியா. அதுக்காக நம்ம அப்துல் கலாம் கண்ட கனவை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றியே ஆகணும். அவருக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை மட்டும் சொல்றேன். ராமேஸ்வரம் என்னும் தீவில் பிறந்து பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திறந்து வைத்தார்.
இதன் மூலம் சுமார் 2865 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளைநிலங்கள் சாகுபடிக்காக 30 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பெரியகுளம், மேல்மங்கலம், லட்சுமிபுரம் மற்றும் தாமரைக்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள 1825 ஏக்கர் நன்சை நிலங்கள் மற்றும் 1040 ஏக்கர் புன்சை நிலங்கள் பயன்பெறும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். இந்த பாசன நீர் திறப்பு விழாவில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். எல்லாபுரம் ஒன்றியங்களில் புதிய மின்மாற்றிகள் மக்கள் பயன்பாட்டிற்காக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் தொடக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தானாகுளம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் கூடுதலாக 1,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1108 மெகா கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி துவக்க விழா நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராசன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக நெய்வேலி, ஆவாஜிப்பேட்டை, தண்டலம், பெரியபாளையம் ஆகிய ஊராட்சிகளில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லாபுரம் PJ மூர்த்தி, எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்திவேல், செயற்பொறியாளர் கனகராஜ், உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் மஞ்சளாறு அணையில் இருந்து விவசாயத்திற்கான தண்ணீரை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மஞ்சளாறு அணை அமைந்துள்ளது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மஞ்சளாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் திறந்து விடுவதற்கு ஆலோசனை செய்து முதல் கட்டமாக 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேனி மாவட்ட விவசாய பாசன பகுதியில் சுமார் 3148 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் சுமார் 2111 ஏக்கர் நிலம் பாசன வசதிகள் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் மூலம் மஞ்சளாறு, தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி மற்றும் பழைய வத்தலகுண்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன், பெரியகுளம் சார் ஆட்சியர், பொதுப்பணித்துறை பொறியாளர், பெரியகுளம் வட்டாட்சியர், அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.